ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு தோஷமாக இருந்தால் பாருங்க, ஆணாக இருந்து 7ஆம் இடத்துல முடக்கா இருந்தால் ஒரு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவர் லைஃப்பில் முடங்கிடுவார். ஏன்னா 7ஆம் இடம் தான் மனைவி, 7ஆம் இடம் தான் பொண்டாட்டி, நல்ல நண்பர்கள் 7ஆம் பாவம். இது முடங்கிருச்சுன்னா இவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நம்ம ஒரு பரசுரமாக எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாதான், அவ்வளவு கஷ்டங்க. நம்ம ஜாதகத்தில் கல்யாணம் மூச்சு 2வது குழந்தை 7ஆம் இடம், அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் டோட்டலாக டவுன் ஆயிடுவார். எப்படியெல்லாம் ஆண்டவன் வச்சுக்கிறான் பாரு. 5ஆம் பாவம் முதல் குழந்தை, 5க்கு 3 7, அதான் 5 6 7, ஆனால் 5க்கு 3 7. அப்போ 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் அப்படியே தொடர்பு குறைஞ்சிடும். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு 7ஆம் இடம் முடக்கு தோஷத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 7ஆம் இடம் முடக்கு தோஷம்னா என்ன? இந்த 7ஆம் இடம் முடக்கு தோஷம் ஒரு வாழ்க்கையில் யாருடைய ஜாதகத்திலேயாவது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த 7ஆம் இடம் முடக்கு தோஷம்னா என்ன அப்படிங்கிறத பற்றியும், இந்த ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு தோஷம் ஒரு மனிதனுக்கு இது எங்கிருந்து வருது? சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகுமா? அப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அதுதான் அப்பாவுடைய உயிர் கருண் என்ற நட்சத்திரம். அந்த கருண் என்ற நட்சத்திரம் தான் அந்த 7ஆம் இடத்துக்கு முதல் முடக்கு தோஷத்துக்கு அறிகுறிய. பாருங்கள், அந்த காலத்தில் இந்த முடக்கு தோஷத்தை இதை உருவாக்கியிருக்காங்களா இல்லையா? முன்னோர்கள் அந்த காலத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டம், அத்தனையும் சரி செய்யறதுக்காகத்தானே இவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கு தோஷமாக இருந்தால் பாருங்கள், ஆணாக இருந்து 7ஆம் இடத்துல முடக்கா இருந்தால் ஒரு திருமணம் ஆனதுக்கப்புறம் அவர் லைஃப்பில் முடங்கிடுவார். ஏன்னா 7ஆம் இடம் தான் மனைவி, 7ஆம் இடம் தான் பொண்டாட்டி, 7ஆம் இடம் தான் சம்சாரம். நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, 7ஆம் இடம் விதவிதமாக நம்ம மனைவிக்கு பேர் வச்சுருப்போம். அந்த 7ஆம் இடம் மனைவி, சம்சாரம், பொண்டாட்டி, இவங்க எல்லாத்துக்கும் ஒன்று தான் 7ஆம் பாவம் தான். லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், இதெல்லாமே 7ஆம் பாவம் தான். நல்ல நண்பர்கள் 7ஆம் பாவம். இது முடங்கிருச்சுன்னா இவங்க கிட்ட யாருக்கிட்டையுமே நம்ம ஒரு பரசுரமாக எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியாதான், அவ்வளவு கஷ்டங்க. அவ்வளவு சீக்கிரம் மனைவி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது, நல்ல நண்பர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. நல்ல ஒரு பார்ட்னர் போட்டிருப்போம், எல்லாம் எழுதி அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் வெளியில் வரும். என்னடா நல்லா பேசினார், ஆளு கொஞ்சம் பணம் போட்டால் கடைசியில் பார்த்தா அவர் நம்ம பேச்சுக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, வார்த்தைகள் பிறக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படின்னா பாரு, அப்போ இது 7ஆம் இடம் முடக்கு தோஷங்கிறது சாதாரண விஷயமான்னு பாரு. அது 7ஆம் படம், இந்த 7ஆம் பாவம் சாதாரண விஷயமா? நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. முடக்கு தோஷம் இருந்தால் முடங்கி போயிடுவாங்கன்னு. கல்யாணத்துக்கு அப்புறம் அவர் முடங்கிடுவார். இதே பெண்ணாக இருந்தால் 7ஆம் இடம் முடக்கா இருந்தால் நல்ல புருஷனாக இருப்பார். ஆனால் அவர்னால் சாதிக்க வேண்டிய நிறையா இருக்குது, சாதிக்கிறதுக்கு தவிப்பார். அப்போ இந்த ஜாதகத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்களா இல்லையா? நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும் அல்லவா? அப்போ ஜாதகத்தில் அதனுடைய கர்மாங்கிறது ஒன்று நம்ம ஜாதகத்தில் எங்கேயோ ஒளிஞ்சிருக்குது. அந்த 7ஆம் இடம் முடக்கு தோஷம் இருக்கும்போது நாம் பிறவி எடுத்துட்டோம். அந்த பிறந்ததுலேருந்து நமக்கு அந்த வாழ்வாதாரத்தில் ஒன்றும் பெரிய ஒன்றும் இது இல்லை. எங்கேயோ நம்மளுக்கு ஒரு தப்பு நடக்குது. அந்த தப்பு சரியாகலினா எவ்வளோ பாதிப்புன்னு சொல்லுங்கள். நம்மளுக்கு ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடங்கிட்டா, நம்ம ஜாதகத்தில் கல்யாணம் மூச்சு 2வது குழந்தை 7ஆம் இடம், அந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவர் டோட்டலாக டவுன் ஆயிடுவார். எப்படியெல்லாம் ஆண்டவன் வச்சுக்கிறான் பாரு. 5ஆம் பாவம் முதல் குழந்தை, 5க்கு 3 7, அதான் 5 6 7, ஆனால் 5க்கு 3 7. அப்போ 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு அந்யூன்யம் அப்படியே தொடர்பு குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல சந்தோஷமாக வாழணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 7ஆம் இடம் தான் தாம்பத்திய வாழ்க்கை. இந்த தாம்பத்திய வாழ்க்கை 7ஆம் இடம் முடக்கிட்டால் அதில் நிறைவடைய முடியாது. ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு முழு சந்தோஷமே ஒரு ஆண்கிட்டேருந்து ஒரு பெண்ணுக்கு சுகமும், ஒரு பெண்கள்கிட்டேருந்து ஒரு ஆணுக்கு சுகமும் இருக்கிறத பேர் தான் தாம்பத்தியம். இந்த தாம்பத்தியங்கிறதவே நீங்கள் பிரித்து பாருங்களேன். தான் பத்தியமாக இருந்து வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகத்தான் காலப்போக்கில் தாம்பத்திய வாழ்க்கைங்கிறத தாம்பத்திய வாழ்க்கைன்னு பேர் வந்துருச்சு. அவ்வளவு கண்ணியமாக இருந்து நம்ம ஒரு மனைவி கல்யாணம் பண்ணி தாம்பத்திய சந்தோஷம் இல்லைனால்
அந்த வீட்டுக்குள்ளே சண்டையும் சச்சரவும் பிரச்சனை வருமா வராதா? அப்போ இது எல்லாமே ஜாதகத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் இது எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. இதுக்குண்டான பிரச்சனையை நீங்கள் தீர்க்கறதுக்கு உண்டான வழிகளை தேடுங்க, இந்த கர்மாவை உடைங்க, உங்கள் ஜாதகத்திலேருந்து பிரச்சனைகள் வெளியில் வரணும். அதுக்கெல்லாம் அந்த கோவில் இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே 4000 கோயிலுக்கு மேலே சித்தர்கள் அந்த காலத்தில் வகுத்து வச்சுருக்காங்க. அந்த கோயிலெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கலையேன்னு கவலையாக இருக்குது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டயத்துக்கு உங்களுடைய திதி யோகம் கரணத்துக்கு உங்களுக்கு என்ன கோயிலுங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கண்டிப்பாக கிடைக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வருவீங்க. நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஊழ்வினை கர்மா நம்மளை விட்டு சரியாகணும் அல்லவா? நம்ம பூர்வ ஜென்மத்தினுடைய பாவ தோஷங்கள்லாம் நம்மளை விட்டு விலகிருச்சுனாலே நம்ம நல்லா இருப்போம். இதெல்லாமே 7ஆம் பாவம் தான் முடக்கு. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடங்கிருச்சுன்னா அவ்வளோ பெரிய கர்மவினை தோஷம் இருக்கா. அந்த கர்மவினை தோஷம் கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகிட்டா வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. அந்த 7ஆம் இடம் முடக்கு பாருங்கள், 7ஆம் இடம் முடங்கிரும். அந்த முடக்கு தோஷத்துக்கு தகுந்த மாதிரியே பொண்ணு அமையும். ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடங்கிருச்சுன்னா முடக்கடி பேசுவாங்க. இவங்க பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது. இதை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஆமாங்க, நான் எவ்வளவு நல்லது பண்ணாலும் என் பொண்டாட்டி ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாப்புல அப்படின்னு இவர் சொல்லுவார். இதே மனைவி 7ஆம் இடம், மனைவியோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் முடக்கா இருந்தால் இந்த ஆம்பளை என்னால் சரி பண்ணவே முடியலைங்க, வீட்டுக்கு கணவராக நான் அமைஞ்சிட்டார், எனக்கு வாழ்க்கையில் நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவர் சந்தோஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, நல்ல பார்ட்னர், நல்ல லைஃபு, நல்ல பார்ட்னர் போட்டால் தொழிலில் விட்டு போட்டு வந்துட்டார், கடனாளி ஆக்கிட்டார், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனை. இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொல்லி இது பண்ண. அப்போ இது எல்லாமே எங்கிருந்து வருது? நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய முடக்கு தோஷத்தினால வரக்கூடிய பிரச்சனை தானே. அப்போ இந்த முடக்கு தோஷம் ஜாதகத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் அது நம்மளை அழிக்கும். அதை சரி பண்ணுறக்கு அதுக்கு உண்டான கோயிலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு அந்த கோயிலை கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம், மாலை, கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முடக்கு தோஷம் கம்ப்ளீட்டாக நிவர்த்தி ஆயிடும். அப்படின்னா பாருங்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணுமா செய்யக்கூடாது, நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள், அடுத்த லெவலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். A4 சைஸு ஆதிகால பரிகார புத்தகம், பெரிய புத்தகம். இந்த புத்தகத்துக்கு அந்த ஜாதகத்தில் அந்த புத்தகத்துக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட புத்தகம். அந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே 2 நாளில் உங்கள் கையில் வந்துடும். அதுபோக நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். அதுபோக விஸ்வாமித்திர கோயில் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு விஸ்வாமித்திர கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரோம். அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமித்திருடைய ஆலயம். அந்த கோயிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதுபோக மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நிறைய பேர்த்துக்கு இந்த கோவிலை அறிமுகப்படுத்தி வச்சேன். இன்றைக்கி அந்த கோயிலுக்கு 3000 பேர் 4000 பேர் பௌர்ணமி அன்னைக்கு வர்றாங்க. அதனால் நீங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதாக நடக்கும். இதை கூட்டிகிட்டு போகிறோம். இது இல்லாமல் கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த பதிவுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேலையே நடக்கும். அதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் என்னென்னு கேட்டால் 9364488202 9449515573 9655715555. இந்த நம்பருக்கெல்லாம் நீங்கள் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் எப்படி கிடைக்கும், விஸ்வாமித்திர கோயிலுக்கு எப்படி போகிறது, ஜாதகம் பார்க்குறக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி பதிவு பண்ணுறது எல்லாம் இதில் சொல்லிடுவாங்க. நீங்கள் பார்த்து பலனடையலாம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.